ஹாய், வேலண்டைன்ஸ் டே வரப்போகுது. நீங்கள் உங்கள் பார்ட்னரை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இன்ஃபேக்ட் உங்கள் சுற்றி இருக்கிற பீப்புள் எல்லாரையுமே கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த டிப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன தான் நம்ம எல்லாருமே யூனிக்காக இருந்தாலும், நம்ம கிட்ட இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாமே யூனிக்கான ஃபீலிங்ஸாக இருந்தாலும், தேர் இஸ் ஸ்டில் திஸ் ஒன் ஃபீலிங் விச் இஸ் காமன் டு அஸ் ஆல். இன்ஃபேக்ட் இந்த ஒரு ஃபீலிங் தான் அனிமல்ஸ் கிட்ட இருந்து நம்ம எல்லாத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. த ஃபீலிங் இஸ் த டிசையர் டு ஃபீல் இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்களை சுற்றி எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் பார்ட்னர் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். பட் உங்கள் பார்ட்னர் அதை நோட்டீஸ் பண்ணாமல் போயிருந்திருக்கலாம். அதனால் நீங்கள் மூட் அவுட் ஆகியிருந்திருக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டோ இல்லை க்ளோஸ் ரிலேட்டிவோ ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு உங்களை கூப்பிடாமல் போயிருந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கலாம். இது எல்லாமே பாயில்ஸ் டவுன் டு த டிசையர் டு ஃபீல் இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு ஃபீலிங்கை லெவரேஜ் பண்ணி எப்படி உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளை ஹேண்டில் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். கிவ் பீப்புள் ஆனஸ்ட் அப்ரிசியேஷன். காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுங்க. பண்ணுற சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் அக்னாலேஜ் பண்ணுங்கள். பட் இங்கே தான் ஒரு சின்ன கேட்ச் இருக்குது. நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறங்கிற பேரில் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடாது. அதாவது சொம்பு தட்டக்கூடாது. பிகாஸ் திஸ் வுட் அஃபெண்ட் பீப்புள். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர்கிட்ட ரெஸ்டாரண்ட் சஜஷன்ஸ் கேட்குறீங்க. அவரும் ஒரு ரெஸ்டாரண்ட் சஜஸ்ட் பண்ணுறாரு. அந்த ரெஸ்டாரண்ட் நல்லாவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அவரை பார்க்கும்போது என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் சஜஸ்ட் பண்ண ரெஸ்டாரண்ட் செமையாக இருந்தது, தேங்க்ஸ் ஃபார் சஜஸ்டிங் இட் அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும். இதை விட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அவரை பார்க்கும்போது, நீங்கள் சஜஸ்ட் பண்ண ரெஸ்டாரண்ட் வேறு லெவலில் இருந்துச்சு, உங்களை மாதிரி சஜஸ்ட் பண்ணுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற ரெஸ்டாரண்ட் எல்லாமே செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக சொல்லிங்க அப்படின்னா இட் கம்ஸ் அவுட் ஆஸ் ஃப்ளாட்ரி, அதாவது சொம்பு தூக்குறது. ஸோ மேக் ஷூர் தட் யூ கிவ் ஆனஸ்ட் அப்ரிசியேஷன் இன் தி ஆப்டிமம் குவான்டிட்டி. இன்னும் ஒரு சில குட் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும் அப்படின்னா, தேங்க்ஸ் ஃபார் கீப்பிங் தி ஹவுஸ் க்ளீன். உங்களோட ட்ரெஸ்ஸோட கலர் காம்பினேஷன் உண்மையிலுமே நல்லாயிருக்கு. நீங்கள் அன்றைக்கி எனக்கு கொடுத்த லைஃப் டிப் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி ஆனஸ்ட்டாக அப்ரிசியேஷன் கொடுங்க. சின்ன சின்ன விஷயத்தை அக்னாலேஜ் பண்ணுங்கள். அண்ட் see yourself building good relationships with people. And I'll see you in the next one.